அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும்? எந்த அல்லாஹுவை பார்த்து விட்டு வந்தோமோ அந்த அல்லாஹுவை திரும்பி போய் பார்த்துத்தான் தீர வேண்டும். அதில் யாருக்காவது மறுப்பு இருக்குகிறதா? யாருக்காவது வெறுப்பு இருக்குகிறதா? யாருக்காவது மறதி இருக்குகிறதா என்றால் அன்பிற்குரியவர்களே, எது இருந்தாலும் அது நடக்கப் போவது உண்மை. எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாலும் சரி, அது நடக்கப் போவது உண்மை. அதாவது உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திலே ஒரே ஒரு சஹாபி 119 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு சஹாபி 119 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த 1500 ஆண்டு காலங்களிலே 119 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தவர்கள் யாரும் இருந்தார்கள் என்று நாம் கேள்விப்படவே இல்லைங்க. அந்த ஒரு சஹாபி யாருன்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதாவது பச்சிலம் குழந்தையாக பெருமானாரிடத்திலே 10 வயசில் கொண்டு வந்து விடப்பட்டவர் அனஸ். அந்த அனஸ் பெருமானாருடைய பிள்ளையை போன்றே பெருமானாரிடத்திலே பணிவிடை செய்தார். அவர் ஒருத்தர் தான் என்ன செய்தார்? 119 ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழ்ந்தார். 117 வயசு வரைக்கும் ரமலானுடைய நோன்பை விடலங்க. எந்த ஒரு நஃபிலியத்தான நோன்பையும் விடல. கடைசி 2 வருஷம் நோன்பு வைக்க முடியாமல் தனக்கு பகரமாக கஃபாரா கொடுத்து ஒருத்தர் நோன்பு வைத்தார்கள். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அவருக்கு பின்னால் 117 வருஷம் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பெருமானாருக்கு பின்னால் அபூபக்கரிடத்திலே கேட்டார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுங்க. அபூபக்கரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் ரசூலை அபூபக்கர் அவர்களை எதன் மூலமாக அடைந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் ரசூலை எந்த காரியத்தின் மூலமாக அடைந்து கொள்ள முடியும்? அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் அடைவதற்கு எனக்கு தெரிந்து என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூலும் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு வழி இருக்குகிறது. என்ன வழின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கடமைக்கு பின்னால் ரசூலுக்கு பின்னால் ரசூலுடைய குடும்பத்தை பிரியப்பட்டால் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய அன்பை அடையலாம், ரசூலுடைய துஆவை அடையலாம். ஏனென்று கேட்டார்கள். அப்ப சொன்னாங்க, ரசூலுடைய குடும்பம் இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் விட ஃபர்லையும் வாஜிபையும் சுன்னத்தையும் நஃபிலையும் முஸ்தஹப்பான காரியத்தையும் பின்பற்றுவதில் அவர்களை மிஞ்ச யாராலும் முடியாது அப்படின்னு அபூபக்கர் சொல்லிட்டு சொன்னாங்க, ரசூலுடைய குடும்பத்தை பின்பற்றினாலே தவிர என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் ரசூலுடைய அன்பை அடைய முடியாதுங்கிறத விட இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ முடியாது, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. இன்னொரு தரக்க ஏண்டு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தோழர் அபூபக்கர் சொன்னாங்க, அதாவது மனதிலே குழப்பம் ஏற்படும், கவலை ஏற்படும், துக்கம் ஏற்படும், என்ன நஷ்டம் மனதிலே ஏற்படும், அடுத்தபடியாக இயலாமை ஏற்படும், சோம்பேறித்தனம் ஏற்படும். இதெல்லாம் எந்த மருந்து மாத்திரையின் மூலமாக நீக்க முடியாது. இதற்கு ஒரே ஒரு வழி என்ன? நல்லோர்களோடு சேர்ந்திருப்பது, அவர்களோடு உட்கார்ந்திருப்பது, அவர்களோடு பழகுவது, அவர்களுக்கு உதவி செய்வது என்ன செய்யும்? இவைகளை எல்லாம் நீக்கிவிடும். இவைகள் நீங்கினால் உலகத்தில் என்ன செய்யலாம்? நிம்மதியாக சம்பாதிக்கலாம், நிம்மதியாக மனைவி மக்களோடு வாழலாம். ஆகையினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை பிரியப்படுவது நல்லதுன்னாங்க அபூபக்கருடைய காலம் வந்த உடனேயே உமருடைய காலம் இஸ்லாம் விரிவடைகின்றது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் விரிவடைந்து என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஈரானை நோக்கி என்ன செய்கின்றார்கள்? பாரசீகமாக ஈரானை நோக்கி எங்க போறாங்க? போருக்கு போறாங்க, இஸ்லாத்தை சொல்ல போறாங்க. அன்பிற்குரியவர்களே, ஈரான் ஒரு சரித்திரமிக்க நாடு, இன்றைக்கு நேற்று உண்டான நாடல்ல. அந்த ஈரானுக்கு 2500 ஆண்டுகள் சரித்திரம் இருக்குகிறது, வளமை இருக்குகிறது. அவர்களை போன்று உலகத்தில் மூளையில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது, வீரத்தில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒன்றை சிந்தித்தால்
ஈரானியர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிந்தனையை அதிகமாக கொடுப்பான். அவர்களை யாரும் தோற்கடிக்கவும் முடியாது, அவர்களை யாரும் அழிக்கவும் முடியாதுங்க. ஏனென்று கேட்டால் பாரசீகம் பேர் போன ஊர். அந்த பாரசீகத்துக்கு என்ன செய்யறாங்க? படையை அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களை அடித்தவர்களை முஸ்லிம்களும் திருப்பி போர் செஞ்சு வெற்றி பெற்றார்கள். அந்த பாரசீகத்திற்கு யார் போருக்கு போறாங்கன்னா குழந்தைகளாக வளரக்கூடிய ஹசனும் ஹுசைனும் போறாங்க. ஹசனும் ஹுசைனும் என்ன செய்கின்றாங்க? ஈரானுக்கு படையோடு போருக்கு போறாங்க. படைக்கு உதவியாக போறார்கள். அந்த படையிலே யாரும் போறா? அமீரில் மூமினாக இருக்கக்கூடிய உமரே ஃபாரூக்குடைய அருமை மகன் அப்துல்லாஹ் இப்னு உமரும் போறாங்க. போய் வெற்றி கொள்ளப்பட்டு நிறைய கனிமத்து பொருள்கள், அந்த நாட்டு பொருள்கள் கொண்டு வரப்படுகிறது. அதுல அந்த நாட்டை ஆண்ட மன்னருடைய பவளங்கள் பதிக்கப்பட்ட அவர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய விரிப்பு கொண்டு வரப்படுகிறது. அன்பிற்குரியவர்கள், அதிலே வெறும் பவள கற்கள். அதில் என்ன கொண்டு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட உடனே எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு அந்த பவள துப்பட்டியிலே உண்டான ஒவ்வொரு பவள கற்களையும் எடுத்தெடுத்து உமரே ஃபாரூக் தன் கையால் கொடுக்குகிறார்கள். கொடுத்து முடித்து விட்டு மீதம் உண்டான அந்த துப்பட்டியிலே உண்டான பவள கற்களோடு சேர்த்து பச்சிலம் குழந்தைகளாகிய ஹசேன் ஹுசேன் இருவரிடத்திலேயுமே அந்த துப்பட்டியை அப்படியே ஒப்படைக்கிறார்கள். ஒவ்வொரு கல்லை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்திலே அந்த விலை உயர்ந்த துப்பட்டியை பவளக்கல்லோடு ஒப்படைக்கிறாங்க. ஒருவர் எழுந்திருக்கிறார். யாரும் அல்ல, அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மகனார் எழுந்திருக்கிறார். எழுந்திருத்து கேட்கிறார், அமீருல் முஃமினீன் இந்த லீ சுவாலுன் வாஹிதுன், எனக்கு ஒரு கேள்வி இருக்குகிறது. யாரை தெரிவிக்க முடியும்? இன்னைக்கு தலைவரை எடுத்து பேசிட்டா அவருடைய நிலைமை என்ன? அது வேற. அவர் அல்லாஹ் ஆயிடுவார் அந்த தலைவர், இவர் அழிக்கப்படக்கூடிய அடிமையாயிடுவார். அதான இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. தகப்பன் அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் எழுந்திருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர், யா அமீருல் முஃமினீன் இந்தலி சுவாலுன் வாஹிதுன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அமீருல் முஃமினீன் கேட்கிறாங்க, மாதா தஸ்அல் சுபாலக்க, உங்களுடைய கேள்வி என்ன? அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்கிறாங்க, தகப்பன் அமீருல் முஃமினீன் இடத்திலே எல்லோரும் போருக்கு போனோம், எல்லோரும் போரிலே வெற்றி வாகை சூடினோம், எல்லோரும் போரிலே பணியாற்றினோம். ஆகையினால் எல்லோரும் வந்த பின்னால் எல்லோருக்கும் ஒவ்வொரு மரகத கற்களை கொடுத்து விட்டு அந்த விரிப்போடு சேர்ந்து நிறைய மரகத கற்கள் இருக்குகிறது. எதற்காக? ஹசேன் ஹுசேன் இருவருக்கும் என்ன செய்தீர்கள்? பங்கை மாற்றமாக, பங்கிலே அதிகமாக ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. தகப்பனார் அடக்கத்தோடு எழுந்திருக்கிறார். உட்காரக்கூட கிடையாது. ஒரு தலைவன்ட யாருங்க தலைவன்? எதை நினைச்சாலும் தான் நினைச்சாலும் செய்யறவனா தலைவன்? தன்னை பார்த்து கையெட்டு நிற்கிறவா தலைவன்? அவன் நரகவாதி. உமரே ஃபாரூக் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு அடக்கத்தோடு பதில் சொல்லுகிறார்கள். மகனை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனேன்னு கூட கூப்பிட அங்கே அனுமதி கிடையாது. அப்துல்லா, நீ ரசூலுல்லாவுடைய பேரனா ரசூலுல்லாவுடைய மகனான்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, யா அப்துல்லா, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரனா? அவங்க சொல்றாங்க, நான் உமருடைய மகனார். அப்பா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க தன்னுடைய மகனை பார்த்து, ஹசேனும் ஹுசேனும் யார் தெரியுமா? திருக்குர்ஆன் ஷரீஃப் எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்பட்டானோ, அல்லாஹ் கொடுத்தானோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேரன் ஹசேன் ஹுசேன். அது மாத்திரமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முகத்திலே இருந்து வகுறு வரைக்கும் ஹசேனுடைய முகத்தை பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உடம்பு அப்படியே இருக்குகிறது. மீதமுண்டான பாதி உடம்பு ஹுசேனிடத்திலே இருக்குகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுக்க பார்க்க வேண்டுமையானால் ஹசனையும் ஹுசனையும் பார்த்தால், ஹுசேனையும் பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூர் இந்த இருவருடைய உடம்பிலேயும் தெரியும். அது மாத்திரமல்ல, ஒரு சிறப்பல்ல,
இரண்டாவது சிறப்பு, இந்த ஹசன் ஹுசேன் யாருக்கு பிள்ளைகள் தெரியுமா? அலியாருக்கு பிள்ளைகள். அலி சாதாரணமான ஆளா? மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், எந்த மகன்ட்டு எந்த புத்தி எடுத்து சொல்றோம்? எந்த பிள்ளை யார் சொன்னோட கேட்கிறானுங்க? தாயில சொன்னதானே தெரியும். அப்துல்லாவிடத்திலே சொல்லுகிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா? அல்லாவிடத்திலே புலி என்று வாதிக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார்கள் 2 பேருமே. அலி யார் தெரியுமா? பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டவர். ஹைபர் கணவாயிலே 900 கிலோ எடையுள்ள கதவை தன்னுடைய 2 கைகளால் தூக்கி எறிந்தவர் அலி. உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத சாதனையை செய்தவர் அலி. அந்த அலியுடைய மக்கள் இந்த 2 பேர்கள். அது மாத்திரமல்ல, அப்துல்லா, நீ உன்னுடைய தொடர்பும் என்னுடைய தொடர்பும் இந்த உலகத்தில் முடிந்து போய்விடும். அலியுடைய தொடர்பு கியாமத்து நாள் வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். யாருன்னு கேட்கிறாங்க அப்துல்லா. அப்பதான் சொல்றாங்க உமர், அலியுடைய தொடர்பிலே தான் வலிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள். அந்த வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா? நீ அல்ல, நான் அல்ல, அலிதான். அதை புரிந்து கொள். அந்த மகானுடைய மக்கள் தான் இந்த 2 பேர். அடுத்து சொல்றாங்க உமர், இன்னும் ஒரு அற்புதத்தை சொல்லட்டுமா? சுவர்க்கத்தி பெண்களின் தலைவி, சுவனத்திலே இருந்தே பட்டோலை கொண்டு வந்து இறக்கி கொடுக்கப்பட்ட ஃபாத்திமாவுடைய மக்கள் இந்த இருவரும், ஹசேனும் ஹுசேனும். எப்படியா இந்த ஃபாத்திமா உலகத்தில் திருமணம் முடிக்குகிற பொழுது எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத சுவனத்து பட்டோலை ஃபாத்திமாவுடைய கையிலே கொடுக்கப்பட்ட பின்னால் தான் அலியை திருமணம் முடிப்பதற்கு என்ன செய்தார்கள்? எத்தளித்தார்கள். எல்லாரும் பதவியையும் பட்டத்தையும் பணத்தையும் கேட்பார்கள். ஆனால் ஃபாத்திமா சுவர்க்கத்தின் தலைவி என்று ஒன்றை கொடுத்த பின்னால் தான் அலியை திருமணம் முடித்தார்கள். யாராலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை. நான் இறந்து விட்டால் இரவோடு இரவாக என் கணவனை தவிர யாரும் குளிப்பாட்டக்கூடாது. என் கணவனை தவிர யாரும் எனக்கு கஃனிடக்கூடாது. என் கணவர், என் பிள்ளைகளை தவிர யாரும் என் ஜனாதாவை பிடிக்க கூடாது. இரவோடு இரவாக என் தந்தை இடத்திலே ஜன்னத்துல் பக்கி நான் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொன்ன உத்தமி ஃபாத்திமாவுடைய மக்கள் தான் இவர்கள் 2 பேரும். இந்த 2 பேரை மதித்தால் அல்லாஹ் உன்னை மதிப்பான் அப்துல்லா. இந்த 2 பேரை நினைத்தால் அல்லாஹ் உன்னை நினைப்பான். இந்த 2 பேருடைய துஆவுக்கு ஆளானால் நம் பரம்பரை, உன் பரம்பரை, நம் பரம்பரையோட சொல்லல, உன் பரம்பரை உயரும். ஆகையினால் அவர்களுக்கு இதை மாத்திரமல்ல, கொண்டு வந்த எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்துல்லா அப்படியே மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்தார் தகப்பனிடத்தில். எல்லா நபியை பார்த்து சொல்றான், மதீனாவுக்கு போன உன்னை சொல்லி முடிக்கிறேன் ஒரு நிமிஷத்துல. மதீனாவுக்கு போனவன்ன அந்த மக்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் இறங்கி சொல்றாரு, குல்லா அஸ்அலுக்க அஜ்ரன் இல்லல் மவத்தத பில் குர்பா. குர்ஆன்ல எடுத்து பாருங்க. நபியை பார்த்து மதீனாவாசிகளிடத்துல சொல்றான், உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்ததற்காக எந்த கூலியும் நான் கேட்கவில்லை. என் குடும்பத்தாரின் மீது நீங்கள் அன்பு வைத்தால் போதும். அவர்களுக்கு கொடுன்னு கூட சொல்லல. அவர்களுக்கு கொடுக்க அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். அவர்கள் கொண்டு வந்து கொட்டுவார்கள், அவர்கள் நன்றாக இருப்பார்கள். என் குடும்பத்தின் மீது நீங்கள் அன்பு வைத்தால் போதும், என் குடும்பத்தார் மீது பாசம் வைத்தால் போதும் அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பெருமானாருக்கு மதீனாவாசிகளுக்கு சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால எல்லாரின் மீதும் பிரியம் இருக்கலாம். அந்த பிரியம் கியாமத்தில் என்ன செய்யாது? கபூர்ல மௌஷர்ல என்ன செய்யாது? உதவாது. அருமை நாயகத்துடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம் நாளை எல்லா நிலையிலும் உதவும். நாம் வெற்றி வருவதற்கு அது என்ன அசாக்கோலாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்லோர்கள் எந்த குடும்பத்தை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே குடும்பத்தை பின்பற்றி நம்மளை விட, மற்றவர்களை விட நம்மளை தாழ்வாக நினைக்கக்கூடிய
நல்ல எண்ணத்தை, நல்ல புத்தியை, நல்ல உயர்வான கொள்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்ல, உலகத்தில் வரக்கூடிய நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.